Mathematics 2, Madras University, Allied Mathematics 2 November 2023 question paper part B பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு கொஷின் பேப்பராக ரிவைஸ் பண்ணுறோம். கொஷின் பேப்பர் ஏன் ரிவைஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா மாடலும் இதில் கவர் ஆகி வரும். இந்த மாடலில் கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் கொஷின் கேட்குறாங்க, இப்படி தான் இதை அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக தான் கொஷின் பேப்பர் ரிவைஸ் பண்ணுறோம். பட் இதே சம்மு இதே நம்பரோட வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. நமக்கு வந்து பார்ட் பி கொஸ்டின் இந்த வீடியோல பார்க்கலாம். பார்ட் சி வந்து தனியா வீடியோல இருக்கு. இது பார்ட் பி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின். யூஸ் ரிடக்ஷன் ஃபார்முலா டு இவாலுவேட். ஸோ ரிடக்ஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண போறோம். இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைனும் காசும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. சைன் காஸ் சேர்த்து கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா எழுதலாம்னு பார்க்கலாம். இங்க பவர் பாருங்க, ஒன்னு வந்து ஈவன்ல இருக்கு, இன்னொன்னு ஆட்ல இருக்கு. ஒரு டேர்ம் ஈவன் ஒரு டேர்ம் ஆட்ல இருந்ததுன்னா ஒரு ஃபார்முலா. எல்லாத்துக்குமே ஃபார்முலா ஒண்ணுதான். ரெண்டுமே ஈவனா இருந்தா லாஸ்ட்ல இன்டு π/2 அப்படின்ற டேர்ம் மட்டும் யூஸ் பண்ணுவோம். கொஸ்டின் எழுதிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 13. இன்டெகிரல் 0ல இருந்து π/2 sin பவர் 6x. இங்க mன்றது சைனோட டேர்ம், சைனோட பவர் 6, சாரி சைனோட பவர் 6. ஸோ m ஈக்குவல் டு 6, n ஈக்குவல் டு 9. ஒன்னு ஆடு ஒன்னு ஈவன். அப்ப இதை நான் ஜெனரலைஸ் பண்ணி எழுத முடியாது, இப்படியே விட்டுறலாம். இப்ப ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஃபார்முலா எல்லா சம்முக்கும் ஒரே ஃபார்முலா தான். n-1, n-3 அண்ட் so on. எது வரைக்கும் போகுமோ, எது வரைக்கும்னா 1 வர வரைக்கும் போகணும். நெகட்டிவ்ல வேல்யூ வரக்கூடாது, 0 வரக்கூடாது. ஸோ 0 நெகட்டிவ் வராம அதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூல ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கு தான் இந்த and so on. இதுக்கு வந்து நமக்கு புரியறதுக்காக நான் என்ன பண்றேன், இது ஃபுல்லா n டேர்முக்கு அண்ட் அடுத்த பிராக்கெட்ல m டேர்ம். ஆனா எல்லாம் மொத்தமா மல்டிபிளிகேஷன்ல தான் இருக்கு. m-1 அதே தான், m-1, m-3 and so on. ஸோ அதுக்கு தனியா ஒரு பிராக்கெட். கீழே வந்து ஹோல் திங் டிவைடட் பை m plus n. ஃபர்ஸ்ட் டேர்ம் m plus n, அடுத்த டேர்ம் m plus n minus 2, அடுத்த டேர்ம் வந்து m plus n minus 4. இது ஒரு டேர்ம் எழுதுறதா கஷ்டம், அப்புறம் நம்மளே ஃபில் பண்ணிட்டே போயிடலாம். இப்போ n வந்து 9 இருக்கா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 9 minus 1 வந்து 8. அப்போ அடுத்த டேர்ம் எனக்கு என்னவா இருக்கும்னா 6. ரெண்டு ரெண்டா கம்மி பண்ணிட்டு வாங்க, 6. அடுத்த டேர்ம் 4, நெக்ஸ்ட் டேர்ம் 2. இதோட முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து mல ஆரம்பிங்க. 2க்கு அப்புறம் நமக்கு வந்து 0ன்னு வந்துடும். ரெண்டு ரெண்டா கம்மி ஆகும்போது 0 வரக்கூடாது. இப்ப அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா mோட வேல்யூ பாருங்க 6. 6 minus 1 5. 5ல 2 கம்மியாச்சுன்னா 3. 3ல 2 கம்மியாச்சுன்னா 1. 1ல 2 கம்மியாச்சுன்னா மைனஸ்ல வரும். அது எழுதக்கூடாது, மேல வந்து முடிஞ்சிருச்சு. நியூமரேட்டர் ஓவர். ஸோ நம்ம ஒன்றும் பண்ணல, ரெண்டு ரெண்டா ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் மைனஸ் பண்ணிட்டு அடுத்து ரெண்டு ரெண்டா கம்மி பண்ணிட்டு வரோம். m plus n, m plus n இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 15 அப்படின்னு கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் 15, அடுத்து அதுலயே மாதிரிதான் ரெண்டு ரெண்டா கம்மி பண்ணிட்டு வாங்க, 13, கீழே 11, 9, 7, 5, 3, 1. இப்போ இந்த 531 எனக்கு கேன்சல் ஆயிரும். அண்ட் 6 டேபிளால 3 டேபிளால 3 2s ஆர், இது 3 3s ஆர். இதுக்கப்புறம் எதுவுமே சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அதனால அப்படியே மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளை பண்ணா எனக்கு மேல 128, கீழே 45045. இதுதான் கீழே டினாமினேட்டர். அப்படியே கால்குலேட்டர் யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி எழுதிருங்க. இது ரொம்ப சிம்பிளான சம்மு, நமக்கு 5 மார்க்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க, சால்வ். இந்த சால்வ் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் டேர்ம்ல சம் டேர்ம்ஸ் இன்டு p, அடுத்த டேர்ம் சம் டேர்ம்ஸ் இன்டு q அண்ட் ஈக்குவல் டு சம்திங் இருக்கு. அப்ப இது லெக்ராஞ்சஸ்ல இருக்குன்றத பார்த்த உடனே நம்ம ஐடென்டிஃபை பண்ற மாதிரி தெரியணும். கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ணும்போது நமக்கே வந்து கிளியரா தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து x ஸ்கொயர் p plus y square q equal to x plus y into z. இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? The equation is of the form pp plus qq
ஈக்குவல் டு ஆர். ஸோ இங்கே கேபிட்டல் பின்றது ஸ்மால் பி பக்கத்தில் இருக்கிற டேர்மு, கேபிட்டல் கியூன்றது ஸ்மால் கியூ பக்கத்தில் இருக்கிறது, இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஆர். எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ இசட். இதை எழுதினாலே நமக்கு 2 மார்க் கிடைக்கும். அடுத்தது லெக்ராஞ்சஸ் அப்படின்னு எழுதலாம், இல்லைன்னா த லெக்ராஞ்சஸ் ஈக்குவேஷன், இல்லை சப்சிடி ஈக்குவேஷன், எப்படி வேணா எழுதலாம். ஸோ த லெக்ராஞ்சஸ் ஈக்குவேஷன் இஸ் dx by p ஈக்குவல் டு, இங்க வந்து பிளஸோ மைனஸோ கிடையாது, இது ஈக்குவல் டு dy by q ஈக்குவல் டு dz by r. எனக்கு என்ன கிடைக்கும்னா dx by x ஸ்கொயர் dy by y ஸ்கொயர் dz by x plus y into z. இப்போ இதை வந்து குரூப்பிங்ல தான் நம்மளால பண்ண முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 டேர்மை பாருங்க, பார்க்கும்போதே அது வந்து எக்ஸ் எக்ஸோட ஒய் ஒய்யோட தான் இருக்கு, எதுவுமே கேன்சல் ஆகிற மாதிரி இல்லை, அண்ட் சிம்பிளா கரெக்டான ஃபார்ம்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் ஒன் வந்து மெத்தட் ஆஃப் குரூப்பிங். லெக்ராஞ்சஸ்ல நமக்கு 2 இருக்கு, மல்டிப்ளையர்ஸ், குரூப்பிங். அதனால நான் அதை செய்யும் போது அது என்ன மெத்தட் யூஸ் பண்றேன்னு நீங்க சொல்ல போறோம். ஸோ dx by x ஸ்கொயர், ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் மட்டும் எடுக்கிறோம், dy by y ஸ்கொயர், இது ரெண்டும் எடுத்து குரூப் பண்ண போறோம். குரூப் பண்றோம்னா ஆன் இன்டெகிரேட் பண்ணா ஆன்சர் வந்துடும். ஆன் இன்டெகிரேட்டிங், இன்டெகிரல் ஆஃப் dx by x ஸ்கொயர், இந்த பக்கம் dy by y ஸ்கொயர். டினாமினேட்டர்ல வச்சு இன்டெகிரேட் பண்ண முடியாது, அப்ப மேல போயிடும். x பவர் மைனஸ் 2 dx, இது y பவர் மைனஸ் 2 dy. ஃபார்முலாவை ஓரமா எழுதுறேன். இன்டெகிரல் ஆஃப் x பவர் n ஓட ஃபார்முலா x பவர் n பிளஸ் 1 பை n பிளஸ் 1. இப்போ இங்க n இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் 2 இருக்கு, அப்ப நான் எப்படி எழுதுவேன்? x பவர் மைனஸ் 2 பிளஸ் 1 பை மைனஸ் 2 பிளஸ் 1. இந்த பக்கம் அதே தான், y பவர் மைனஸ் 2 பிளஸ் 1 பை மைனஸ் 2 பிளஸ் 1 பிளஸ் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் c1. மைனஸ் 2 பிளஸ் 1ன்றது மைனஸ் 1, இப்போ x பவர் மைனஸ் 1 பை மைனஸ் 1. இங்கே y பவர் மைனஸ் 1 பை மைனஸ் 1 பிளஸ் c1. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? மேலே இருக்கிறத கீழே கொண்டு வரேன். அப்போ மைனஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை ஒய் பிளஸ் c1. மைனஸ் 1 பை ஒய்யை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஷிஃப்ட் பண்ணலாம். அப்போ எனக்கு என்ன கிடைக்குன்னா பிளஸ் 1 பை ஒய்யா மாறிடும். அப்போ c1 ஈக்குவல் டு 1 பை ஒய், அங்கே இருக்கிறது அப்படியே இருக்கு, மைனஸ் 1 பை எக்ஸ். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஒய், இதுதான் நம்மளோட c1. இப்போ மேலே போயிடுச்சு. அடுத்து இதே மாதிரி ஏதாவது 2 எடுத்து குரூப் பண்ண முடியுமான்னா 1 2 பார்த்துட்டோம்ல. இப்போ 1 3 எடுத்தாலும் 1 கரெக்டா இருக்கு, பட் 3ல ஒரு எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அதே மாதிரி நான் 2 3 எடுத்தாலும் அதே தான், அந்த எக்ஸ் பிளஸ் ஒய்ன்றது எக்ஸ்ட்ரா. அப்போ நான் அதை வந்து இப்போ டைரக்டா என்னால் பண்ண முடியாது. இப்போ 3 டேர்மையுமே சேர்த்து எடுக்க போறோம். எப்படி எடுக்குதுன்னு பாருங்க. dz by x plus y whole thing into z அப்படியே இருக்கும். மற்ற 2 டேர்மை மைனஸ் பண்ணி எழுதிக்கிறோம். நான் அது கேஸ் 2ன்னு எழுதணும், கேஸ் 2. மற்ற 2 டேர்மை சேர்த்து எழுதுறேன், dx மைனஸ் dy. dxக்கு கீழே என்ன இருந்தது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு எழுதலாமா? ஸோ இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். இங்கே dx மைனஸ் dy divided by x plus y into x minus y, இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற டேர்ம் dz by z equal to dx minus dy by x minus y. கீழே இருக்கிற டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் எனக்கு மேலே இருக்கிற டேர்ம் வர மாதிரி இருக்கு. ஸோ அப்படி இன்டெகிரல்ல எழுதும்போது d ஆஃப் மேலே, கீழே எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ நான் இதோட ஆன்சர் வந்து எப்படி எழுதலாம்னா, இது லாக் இசட், இதை லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். கீழே இருக்கிற டேர்ம் எஃப், மேலே இருக்கிறது அதோட எஃப் டேஷ், அதனால அது லாக் ஆஃப்னு எழுதலாம். பிளஸ் லாக் c2, இது ரெண்டும் லாக்ல எழுதுனதுனால c2வையும் லாக்ல எழுதிக்கிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப்ல இதை இங்க மூவ் பண்ணிடலாம். அதனால மைனஸ் ஈக்குவல் டு லாக் c2. லாக்ல மைனஸ்னா டிவிஷன் அர்த்தம். z பை
எக்ஸ் மைனஸ் ஒய். ரெண்டு லாகையும் சேர்த்து எழுதியிருக்கிறேன். சைடில் வேணா ஃபார்முலா எழுதுறேன். லாகோட ப்ராப்பர்ட்டி log a மைனஸ் லாக் பின்னு இருந்ததுன்னா அதை log a பை பின்னு எழுதலாம், மைனஸ்ல இருந்தா. ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் லாக் நமக்கு கேன்சல் ஆயிரும். z பை எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு c2. ரெண்டு சொல்யூஷனும் கிடைச்சிருச்சு. அப்போ ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி எழுதணும்? ஜென்ரல் சொல்யூஷன் பை ஆஃப் c1, c2 ஈக்குவல் டு 0. ஸோ பை ஆஃப் c1ன்றது மேலே எழுதணுமா, y மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை xy, z பை எக்ஸ் மைனஸ் ஒய். இது வந்து நடுவில் கமா ஈக்குவல் டு 0. மேலே தான் எழுதணுமான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இது எக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஒய். இதான் செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் ஒரு சிம்பிளான கொஸ்டின். ஆனால் எல் இன்வர்ஸில் வந்து நமக்கு நிறைய மெத்தட் வந்து வேற வேற மெத்தட் அப்படின்னு இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எல் இன்வர்ஸ்க்கு உள்ள லாக் இருந்ததுன்னா அதுக்கு தனி ப்ரொசீஜர். ஃபிஃப்டீன்த் கொஸ்டின், எல் இன்வர்ஸ் ஆஃப் s square plus 1, log of s square plus 1 by s into s plus 1. ஸோ எல் இன்வர்ஸ்குள்ள லாக் இருந்ததுன்னா நம்மளோட ப்ரொசீஜர் என்னன்னா -1/tன்னு எழுதணும். எல் இன்வர்ஸ் அப்படியே இருக்கும். உள்ள புதுசா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ற டேர்ம் வந்து d by ds. நம்ம என்னென்ன மாத்திருக்கோம்னா -1/t, இந்த லாகுக்காக நம்ம மாத்தினது இந்த -1/t அண்ட் எல் இன்வர்ஸ் இருக்கும் d by ds ஆஃப் log ஆஃப். மீதியெல்லாம் அப்படியே தான் இருக்கும். log ஆஃப் s ஸ்கொயர் பிளஸ் 1 பை s இன்டூ s பிளஸ் 1. ஸோ நம்ம என்னென்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. வெளியில ஒரு -1/t அண்ட் உள்ள ஒரு d by ds. இப்போ லாகோட ப்ராப்பர்ட்டியை எழுத போறோம். லாகோட ப்ராப்பர்ட்டியை சைடில் எழுதுறேன். log a பிளஸ் log bன்னு இருந்ததுன்னா அதை log a bன்னு எழுத முடியும். அதே மாதிரி log a மைனஸ் log bன்னு இருந்ததுன்னா log ஆஃப் a பை bன்னு எழுதலாம். ஸோ அதே மாதிரி வைஸ் வர்சா இதையும் மாற்றி நம்மளால எழுத முடியும். இந்த பக்கம் ரைட்ல இருக்கிற மாதிரி லெஃப்ட் எழுதலாம், லெஃப்ட்ல இருக்கிற மாதிரி ரைட் எழுதலாம். இப்போ நமக்கு உள்ள லாக் எப்படி இருக்கு பாருங்க. a பை பின்னு இருக்கா, மேல ஒரு டேர்ம் கீழே ஒரு டேர்ம். a பை பின்னு இருந்தா எப்படி எழுதணும்? log a மைனஸ் log bன்னு எழுதணும். ஸோ -1/t L inverse ஆஃப் d by ds ஆஃப் உள்ள log s ஸ்கொயர் பிளஸ் 1 ஒரு டேர்ம் மைனஸ் log s இன்டூ s பிளஸ் 1. ஓகே, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? a பை பின்னு இருந்ததை log a மைனஸ் log bன்னு பிரிச்சிட்டோம். இப்போ இதுல இந்த ரெண்டாவது பார்ட்ல பாத்தீங்கன்னா அதுக்கு உள்ளேயே ரெண்டு டேர்ம் இருக்கு. log a bன்னு இருக்கு. log a bன்னு இருந்தா ப்ராப்பர்ட்டி என்ன? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க, log a பிளஸ் bன்னு எழுதலாம். ஸோ அதை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. -1/t L இன்வர்ஸ் ஆஃப் d by ds. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து log ஆஃப் s ஸ்கொயர் பிளஸ் 1 மைனஸ், இதை இப்போ ரெண்டு டேர்மா எழுதுறோம். ஒன்னு log s பிளஸ், பட் வெளியில மைனஸ் இருக்கிறதுனால அந்த மைனஸ் உள்ள எடுக்கும்போது இல்லை இப்படி எழுதிக்கோங்க. இன்னும் ஒரு பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். log s புரியறதுக்காக இப்படி எழுதியிருக்கிறேன். பிளஸ் log s பிளஸ் 1 abன்றத log a பிளஸ் log b அப்படின்னு எழுதிக்கிட்டோம். அண்ட் ஃபுல் பிராக்கெட். இந்த மைனஸ் உள்ள வரும்போது என்ன ஆகும்னா அது இந்த மைனஸ் பிளஸோட மல்டிப்ளை ஆகும், மைனஸ் ஆகிடும். -1/t L இன்வர்ஸ் ஆஃப் d by ds ஆஃப் log s ஸ்கொயர் பிளஸ் 1. எல்லாத்துக்குமே d by ds காமன். ஸோ அதுக்கு வேணா தனியா இப்படி ஒரு பிராக்கெட் கூட வச்சுக்கலாம். மைனஸ் log s மைனஸ் log s பிளஸ் 1. மொத்தத்துக்கு சேர்த்து L இன்வர்ஸ். ஸோ -1/t L இன்வர்ஸ் அப்படி இருக்கட்டும். d by ds அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் log xன்றது 1/x.
இப்போ இங்க எக்ஸோட பிளேஸ்ல எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் இருக்கு. ஸோ 1/s² பிளஸ் 1. இந்த s ஸ்கொயர் பிளஸ் 1 திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணா 2s மைனஸ் log sன்றது 1/s மைனஸ் s பிளஸ் 1ன்றது 1/s பிளஸ் 1. இப்போ இங்க 3 டேர்மா இருக்கு, வெளியில மைனஸ் 1/t இருக்கு. L inverse of 2s. ஸோ இது பெரிய பிராக்கெட்டு, 2 வெளியில எடுத்துட்டு s/s² பிளஸ் 1 இது ஃபர்ஸ்ட் டேர்ம் minus L inverse of 1/s minus L inverse of 1/s plus 1. பிரிச்சிட்டோமா? இப்போ ஒவ்வொன்றுக்கா L inverse கண்டுபிடிக்க போறோம். ஸோ minus 1/t 2 இருக்கு. L inverse of s/s² plus 1ன்றது cos t minus 1/s ன்றது 1 minus s plus 1ன்றது e power minus t. இதுதான் இதோட ஆன்சர். ஸோ லாக் இருந்தா நம்ம இந்த மேல ரெட் கலர்ல எழுதியிருக்கேன்ல, இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அப்புறம் லாக் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம் நம்ம. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 16th கொஸ்டின். f கொடுத்துட்டாங்க, நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? del cross f. கொடுத்துருக்கிற fக்கு இந்த del cross f கால்குலேட் பண்ணணும். ஸோ முதல்ல f எழுதிக்கலாம். 16th question. F vector equal to x square yi vector plus y square zj vector plus z square xk vector. நம்மள என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? del cross f. ஸோ முதல்ல பிராக்கெட்ல இருக்கிற del cross f கால்குலேட் பண்ணணும். கிராஸ் ப்ராடக்ட் நம்ம எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் ரோல ijk, இதுக்கு வந்து அடுத்தது ரோல டெல்லோட வேல்யூ, டெல்ன்றது டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட். மூணாவது ரோல எஃப் வேல்யூ, எஃப்ன்றது எக்ஸ் ஸ்கொயர் ஒய், ஒய் ஸ்கொயர் இசட், இசட் ஸ்கொயர் எக்ஸ். இதோட வேல்யூவை கால்குலேட் பண்ணோம். இதோட வேல்யூ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இது ஒரு கிராஸ் ப்ராடக்ட், இது ஒரு டிட்டர்மினன்ட். டிட்டர்மினன்ட்ல நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் del cross f equal to ஃபர்ஸ்ட் ரோக்கு i, ஐக்கான வேல்யூ டோ பை டோ ஒய் ஆஃப் இந்த வேல்யூ, தட் இஸ் 0, டோ பை டோ இசட் ஆஃப் திஸ் ஒன். அப்போ எனக்கு மைனஸ் ஒய் ஸ்கொயர். செகண்ட் வேல்யூ மைனஸ் ஜே, ஜேக்கான வேல்யூ பாருங்க, ஜேக்கான வேல்யூ இந்த எக்ஸ்ல இருந்து இது, இதுல இருந்து இது. எக்ஸ்ல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது z ஸ்கொயர், zல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 0 முடிஞ்சிருச்சு. அடுத்தது கே, கேக்கான வேல்யூ இது இது மட்டும். ஸோ கே வெக்டார் எக்ஸ்ல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0, ஒய்ல பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த டேர்ம் தான் நம்மளோட ஆன்சர். மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஐ மைனஸ் இசட் ஸ்கொயர் ஜே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கே. இது வெறும் டெல் கிராஸ் எஃப் தான். நம்மள என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? டெல் கிராஸ் எஃப். இப்போ என்ன பண்ணு பாருங்க, டெல் கிராஸ் எஃப் வெக்டார். இப்போ இந்த டெல் கிராஸ் எஃப் வெக்டார் நமக்கு தெரியும். ஸோ டெல் கிராஸ் அதை எடுத்துட்டு வந்து இங்கே எழுதிக்கலாம். ஒய் ஸ்கொயர் ஐ மைனஸ் இசட் ஸ்கொயர் ஜே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கே. கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரோ ஐ ஜே கே, செகண்ட் ரோ டெல், டெல்லோட வேல்யூ டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட். அடுத்தது அந்த எஃப்க்கு பதிலாக இப்போ எனக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குல்ல, அது மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் ரோக்கு ஐக்கான வேல்யூ இதை ஒய்ல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0, இதை இசட்ல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 2z. அண்ட் இந்த சைட் பண்ணும்போது எப்பவுமே ஒரு மைனஸ் நாமளும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 2z. அடுத்தது மைனஸ் ஜே, ஜேக்கு கால்குலேட் பண்ணும்போது இப்படி கால்குலேட் பண்ணோம். எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ, எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் 2x, ஒய் பண்ண முடியாது, ஸோ இட் இஸ் 0.
அடுத்தது இது ரெண்டும் பிளஸ் கே எக்ஸ்ல பண்ண முடியாது 0 மைனஸ் நடு டேர்முக்கு நம்ம எப்பயுமே இன்ட்ரடியூஸ் பண்ற மைனஸ் அப்புறம் ஒய் ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் 2y. இப்போ இது 2zi வெக்டார் minus into minus plus 2x j vector plus 2y k vector. இதுதான் இதோட ஆன்சர். And next question வந்து 2023 வரைக்கும் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது இருந்தது. இட்ஸ் a line equation யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். along the curve சால்வ் பண்ணணும். 2024ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது சிலபஸ்ல கிடையாது. நான் வந்து இந்த யூனிட்ல இருக்கிற எல்லா சம்ஸையுமே நான் ஸ்கிப் பண்ணிட்டு வரேன் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணும்போது. ஏன்னா கரண்டா பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது தேவையில்லை. அரியர் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒரு யூனிட் நம்ம விடுறதுனால கண்டிப்பா ஃபெயில் மார்க் வாங்குறதுக்கான சான்ஸே இல்லை. ஏன்னா 4 யூனிட் சேம் தான். அதனால இந்த 17th கொஸ்டினை நான் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போறேன். நெக்ஸ்ட் ஒரு ODE ஈக்குவேஷன், ஒரு சிம்பிளான ஒரு ODE ஈக்குவேஷன். என்ன கொடுத்திருக்காங்க? d ஸ்கொயர் மைனஸ் 2d 18th கொஸ்டின். d ஸ்கொயர் மைனஸ் 2d plus 2 whole thing into y equal to e power x into sin x. இது ஒரு காம்பினேஷன். முதல்ல CFக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். It is m square minus 2m plus 2 equal to 0. இப்போ இந்த 2வை நான் 2 1s are அப்படின்னு எழுதலாம். பட் 2 1 ஆட் பண்ணா இங்க ஓரத்துல எழுதுறேன் 2 1s are. 2வையும் 1ஐயும் ஆட் பண்ணா 3, சப்ட்ராக்ட் பண்ணா 1. பட் நடுவில் எனக்கு 2 தான் இருக்கு. இப்போ இதை என்னால ஸ்பிளிட் பண்ண முடியாது. என்ன பண்ண போறோம்? ஃபார்முலா மெத்தட்க்கு போறோம். மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac whole thing divided by 2a. So இங்கே எனக்கு a equal to 1. coefficient of m squareன்றது a. இது a, இது b, இது c. இப்போ bன்றது minus 2, cன்றது 2. இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? minus of minus 2 plus or minus root of minus 2 whole squareன்றது 4 minus 4ac whole thing by 2a. 2 plus or minus root of 4 minus 8 by 2. 4 minus 8 ன்றது minus 4. So 2 plus or minus root of minus 4 by 2. root குள்ள minus வந்ததுன்னா அது I. So 2 plus or minus I root 4 by 2. root 4 ஓட value 2. So 2 plus or minus 2I by 2. மேல 2 காமனா எடுத்துக்கோங்க. 1 plus or minus I by 2. இது கேன்சல் ஆயிடும். ஸோ நமக்கு இது இப்போ என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு பாருங்க. ஆல்ஃபா பிளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா இந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. ஐ வந்துருச்சுனாலே அது இமேஜினரி. ஸோ ரூட்ஸ் ஆர் இமேஜினரின்னு சொல்லிட்டு அதுக்கான சிஎஃப் எழுதணும். சிஎஃப் ஈக்குவல் டு இ பவர் 0 கிடையாது. இங்கே நமக்கு ஆல்ஃபா இடத்துல 1 இருக்கு. ஸோ 1x ஏ காஸ் பீட்டா, பீட்டாவோட இடத்துல 1 தான் இருக்கு. ஐ பக்கத்தில் இருக்கிற டேர்ம் 1. ஸோ ஏ காஸ் எக்ஸ் பிளஸ் பி சைன் எக்ஸ். இது இமேஜினரிக்கான சிஎஃப் வேல்யூ. அடுத்தது பிஐ 1 by d square minus 2d plus 2 into e power x sin x. ஈயும் சைனும் சேர்ந்தா வந்ததுன்னா, இது மாதிரி பக்கத்துல சேர்ந்தே இருந்ததுன்னா ஈயை மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படியே தூக்கி என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஷிஃப்ட் பண்ணி வைக்க போறேன். ஷிஃப்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல என்ன இருக்கோ அதை டி ஓட இடத்துல ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ எங்கெல்லாம் டி இருக்கோ அதெல்லாம் என்ன ஆயிடும்னா டி பிளஸ் 1. எக்ஸ்ன்றது 1ன்னு அர்த்தம் இல்லை. ஸோ டி பிளஸ் 1. ஒருவேளை 2x இருந்ததுன்னா டி பிளஸ் 2. ஒருவேளை மைனஸ் 2x இருந்ததுன்னா டி மைனஸ் 2. ஸோ இப்போ இ பவர் எக்ஸ் முன்னாடி போயிடும். டி இருந்த இடம் டி பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2
அடுத்து டி இருந்த இடம் டி பிளஸ் 1 பிளஸ் 2. எங்கெல்லாம் டி இருந்ததோ அதெல்லாம் டி பிளஸ் 1 மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிற டேர்மை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? இ பவர் எக்ஸ் வெளியில் சும்மா டம்மியாக இருக்கும். 1 பை டி ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் 2d. அண்ட் இதை இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் 2d மைனஸ் 2 பிளஸ் 2 லாஸ்ட்ல இருக்குது இன்டூ சைன் எக்ஸ். பிளஸ் 2d மைனஸ் 2d கேன்சல், மைனஸ் 2 பிளஸ் 2 கேன்சல். இப்போ என்கிட்ட இருக்கிறது இ பவர் எக்ஸ் 1 பை டி ஸ்கொயர் பிளஸ் 1. இதுதான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண அப்புறம் என்கிட்ட இருக்கிற ஈக்குவேஷன். இதுதான் இப்போதைக்கு ஃப்ரெஷ் ஈக்குவேஷன். இந்த இடத்துல இப்போ இந்த இ பவர் எக்ஸ்ன்றது டம்மி சும்மா தான் இருக்கு. அப்போ நாங்கள் எதை மட்டும் பார்க்கணும்? சைன் எக்ஸை மட்டும் பார்க்கணும். ட்ரிக்னாமெட்ரியோட ப்ரொசீஜர் என்ன? டி ஸ்கொயர்னு இருக்கிற இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை ஸ்கொயர் பண்ணி எழுதணும் அண்ட் மைனஸில் எழுதணும். மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ன்றது 1. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். இப்போ டி ஸ்கொயர் இருக்கிற இடத்துல நான் இப்போ மைனஸ் 1 போட்டால் என்னவாகும்? மைனஸ் 1 ப்ளஸ் 1ன்னு வந்துருமா? மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் போட மாட்டோம். இந்த மைனஸ் 1 அப்படியே கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ மைனஸ் 1 ப்ளஸ் 1ன்றது எனக்கு ஃபெயிலியர் கேஸ். 0 வருது, அதனால அது ஃபெயிலியர் கேஸ். ஃபெயிலியர் கேஸ்னா என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்ற ஐடென்டிஃபிகேஷனுக்காக மேலே எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2d, 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 இன்டூ சைன் எக்ஸ். டினா டிஃப்ரென்ஷியேஷன். அப்போ 1 பை டினா என்னது? இன்டகிரேஷன் சொல்லுவலாமா? ஸோ எக்ஸ் வெளியில் இருக்கு, ஏற்கனவே இ பவர் எக்ஸும் இருக்கு 2வும் இருக்கு. இந்த டியை இன்டெக்ரல் ஆஃப்னு எழுதலாம். இன்டெக்ரல் ஆஃப் இப்போ உள்ள வந்து வெறும் சைன் எக்ஸ் தான் இருக்கு. நம்மள இந்த பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கிறதெல்லாம் வெளியில, பிராக்கெட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது மட்டும்தான் உள்ள இருக்க போகுது இன்டெக்ரலுக்குள்ள. சைன் எக்ஸை நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். சைன் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன டேர்ம் கிடைக்கும்? காஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் எக்ஸ் இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ் பை 2. இதுதான் நம்ம ஆன்சர். ஸோ இப்போ y ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ், இது பிஐ, ஏ காஸ் எக்ஸ் பிளஸ் பி சைன் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ் பை 2. இதுதான் நம்ம கொஸ்டினோட ஆன்சர். இதுக்கு இன்னும் ஒரு மெத்தடும் இருக்கு. நம்ம அந்த பை 2 இருந்ததுல, பை 2வை சாரி பை டின்னு இருந்ததுல, டியை வந்து நான் என்னன்னு எடுத்துக்கிட்டேன்னா இன்டெக்ரல்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ 1 பை டினா டினா டிஃப்ரென்ஷியேஷன், அப்போ 1 பை டினா இன்டெகிரேஷன், அந்த பேட்டர்னில் எடுத்துக்கிட்டோம். அப்படி இல்லை, நான் இப்படி எழுதாம இதை வந்து கான்ஜுகேட் தான் எடுக்க போறோம் அப்படின்னா 2 வெளியே தூக்கிடுங்க, டி கான்ஜுகேட் மைனஸ் டி டி ஸ்கொயர், அதுக்கப்புறம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும். அண்ட் சைனை இன்டெகிரேட் பண்ணா மைனஸ் காஸ். ஸோ இந்த இடத்துல அப்போ மைனஸ். ஓகே, ஸோ லாஸ்ட் சம் பார்க்க போறோம். லாஸ்ட் சம் நமக்கு என்ன இருக்கு? ஷோ தட் த வெக்டார் இஸ் சாலினாய்டல். இப்போ இந்த கொஸ்டின்ஸ்லேயே நமக்கு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் எதுன்னு பார்த்தீங்கன்னா 19th கொஸ்டின் நமக்கு ரொம்ப சிம்பிள். அண்ட் இந்த 16th கொஸ்டின் கூட நமக்கு ரொம்ப சிம்பிள் தான், அதில் ஒன்றும் பெருசாக கால்குலேஷன் இல்லை. இது வந்து லாக் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதுவும் நமக்கு சிம்பிள் தான். டெக்னிக் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், இந்த டேர்மும் நமக்கு சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் இது ஒரு 4 கொஸ்டின் நம்மளால ஈஸியாக எழுதுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு கேஸ் நீங்க சிம்பிளா போட்டுருவீங்க, இன்னொரு கேஸ் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கேஸ் எழுதுனா கூட பாதி மார்க் கிடைக்கும். ஸோ எதையுமே அப்படியே விட்டுட்டு வரக்கூடாது. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின், ஷோ தட் த வெக்டார் இஸ் சாலினாய்டல். ஃபர்ஸ்ட் சாலினாய்டலுக்கான கண்டிஷன் எழுதணும். 19th கொஸ்டின், சாலினாய்டல். சாலினாய்டல்னா டெல் டாட் எஃப் ஈக்குவல் டு 0. இங்க எஃப்னு எஃப்ஏ தான் கொடுத்துருக்கான். இப்போ டெல் டாட் எஃப், டெல்ன்றது டோ பை டோ எக்ஸ் ஐ பிளஸ் டோ பை டோ ஒய் ஜே டோ பை டோ இசட் கே. இது ஃபுல்லா ஒரு டேர்ம், இது டெல்லு, நடுவில் ஒரு டாட்டு. எஃப் வெக்டார், எஃப்ன்றது என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் ஐ வெக்டார். அடுத்த டேர்ம்ல எக்ஸ் ஒய் இசட் ஸ்கொயர்
x, y, z square, j vector. Last term minus x, z cube into k vector. Minus x, z cube into k vector. 0 நம்ம prove பண்ணணும். எப்படி prove பண்றது? I multiply பண்ணுங்க. So dou by dou x of x square z square plus dou by dou y of x y z square plus dou by dou z of minus xz cube. ஃபர்ஸ்ட் del டாட் f போட்டோம். அடுத்தது அதை மல்டிப்ளை பண்ணி டாட் ப்ராடக்ட் போட்டு எழுதிட்டோம். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x பக்கத்துல z ஸ்கொயர் அப்படியே இருக்கும். பிளஸ் y டிஃபரன்ஷியேட் பண்ணா x z ஸ்கொயர் மைனஸ் z டிஃபரன்ஷியேட் பண்றோம். எதால டிஃபரன்ஷியேட் பண்றோம்னு வெளியில இருக்குல்ல x z கியூப். சாரி x அப்படியே இருக்கும். z கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணா 3z ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டு டேர்ம் கிளப் பண்ணும்போது 3x z ஸ்கொயர் வருமா? ரெண்டும் ஒரே டேர்ம் தான். மைனஸ் 3x z ஸ்கொயர் ரெண்டும் கேன்சல் ஆகி 0. therefore f is solenoidal. ஸோ இதுக்கு எத்தனை ஸ்டெப் வந்திருக்கு பாருங்க. 4 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வேல்யூ எழுதியிருக்கோம். அடுத்தது டிஃபரன்ஷியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். 4 ஸ்டெப்ல ஆன்சர் வந்துருச்சு. 4 ஸ்டெப்புக்கு 5 மார்க் கொடுப்பாங்களா? நம்ம இன்னும் எலாபரேட்டா எழுதணும், இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டுட்டே இருக்கணும் அப்படிலாம் எந்த நெசசிட்டியும் கிடையாது. இந்த சம் இவ்வளவுதான் ஸ்டெப்பு. ஸோ சில சம் நமக்கு ரொம்ப லென்த்தியா இருக்கு, 5 மார்க் தான். சில சம் ரொம்ப ஷார்ட்டா டைம் மேனேஜ்மெண்ட்காக சில ஷார்ட்டான ப்ராப்ளமும் இருக்கும். இதுவும் 5 மார்க் கொஸ்டின் தான். இன்னொரு வீடியோல பார்ட் A கொஸ்டின் பார்க்கலாம்.